ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு இதான் ஒரிஜினல் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப்பு, ஒன்று டவர் சர்வர், இன்னொன்று ரேக் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டவர் சர்வர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் ஓரியன்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேக் சர்வர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஸ்டோரேஜுக்கும் க்ளவுடு சம்மந்தப்பட்டதாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ரேக் சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எம்ஆர்பி வெறும் சிபியோட எம்ஆர்பி மட்டும் 3,19,200 ரூபாய் எம்ஆர்பி உள்ள ஒரு சர்வர் பிசி இப்போ ஒரு கம்பெனிக்கு போகுது. அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிளைண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அவங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு தரமான சர்வர் ஆல்ரெடி அங்கே நாங்கள் 10-15 பிசிக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ஒரு சர்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அசம்பிள்டு பிசியில் ஒரு சர்வர் ஒன்று போட்டோம் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஆனால் இந்த ட்ரிப்பு கஸ்டமருக்கு திட்ட 95,000 ரூபா பட்ஜெட்டு யூபிஎஸோடு சேர்த்து 1 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு பிசி, வெறும் சிபி மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா சர்வரை பொறுத்த வரைக்கும் சில ப்ராடக்ட் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து லெனோவோட ஒரிஜினல் ரியல் டவர் சர்வர். ஸோ இதில் ரேக் சர்வர்ன்றது வேறு. நம்ம ரேக் சர்வர் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஜினியர்ஸை டக்குன்னு அனுப்பிச்சு விட்ருவோம், டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அங்கெல்லாம் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ரேக் சர்வர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வீடியோஸ் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ இங்கேயே வச்சு நம்ம ரெடி பண்ணி கொண்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது ரேக் சர்வர். ஏன்னா அங்கே நம்ம தனியாக 9U ரேக்கு 12U ரேக்கு இந்த மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணுறது. ஸோ அதை நம்ம வீடியோஸ் எடுக்க அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம சேனலில் வீடியோஸ் கொண்டு வரணுன்ட்டு. ஸோ இது வந்து லெனோவோட திங்க் சிஸ்டம் பியூர் சர்வர். இது வந்து லெனோவோட ஜியான் ப்ராசர். லெனோவோட ஜியான் ஒரு 2324Gன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு ப்ராசர் இது. ஸோ இது ஒரு பேசிக் லெவல் சர்வர் தான். பேசிக் லெவல் சர்வர் சர்வருக்கும் நீங்கள் நார்மல் பிசிக்குள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வரில் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் அதிகமாக இருக்காது. ஸோ நம்ம கிராஃபிக்ஸ் வேணும் அப்படின்னா குவாட்ரா கிராஃபிக்ஸ், சர்வருக்குமே தனி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்காது, அதான் குவாட்ரா கிராஃபிக்ஸ்னு வரும். அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு போட்டுக்கணும். சர்வர் பிசி யாருக்கு சூட்டபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 24/7 எனக்கு பிசி ஆஃப் பண்ணாமல் யூஸ் ஆகணும். பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ், டேலி, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது கம்பெனிகளில். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஓரியன்டாக யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு 4-5 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அந்த 4-5 இடத்துல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் இருக்க சிஸ்டத்தை ஆன் பண்ணாங்கன்னா அங்கே பில்லிங் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகணும். அதுக்கான ஸ்டோரேஜ் சர்வர் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி சர்வர். ரெண்டாவது ஸ்கூல் காலேஜஸ் இருக்குது. திட்டத்தட்ட ஒரு 150-200 சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது. இந்த சர்வரை நம்ம வாங்கி கேமிங்க்கோ இசேவை மையத்துக்கோ, ஏன்னா இதே சர்வரில் நம்ம டெல் ரிஃபர்பிஷன்லாம் போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் நம்ம கிடைக்குதுன்னு வாங்கி இசேவை மையத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இசேவை மையத்துக்கு அது நம்ம இந்த ஃபோட்டோஷாப் கோரல்ரெல்லாம் பேசிக் லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. சர்வர் அப்படின்ற ஓரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷனல். அதே சர்வர்லேயே நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் NVIDIAவோட குவாட்ரா கிராஃபிக்ஸ் போட்டு பண்ணலாம். ஆனால் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம பிசி பில்டரில் வச்சு தனியாக பண்ணோம்னா தான் இந்த வீடியோ எடிட்டிங், லூமியான், ரெண்டரிங் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெனோவோ வந்து கஸ்டமைஸ் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ லெனோவோவில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இது லெனோவோட ST-V50 மாடலு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 4 USB போர்ட்ஸு, ஒரு டைப் C போர்ட்ஸ் வந்துடுது, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஒரு மைக்கு, ஸோ ஆன் ஆஃப் பட்டனு. அப்படி நம்ம பேக்கில் வந்தோம்னு வச்சுக்கலாம், கஸ்டமருக்கு மானிட்டர், கீபோர்டு, மவுஸுங்கிறது வச்சுருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக. ஸோ இதில் வந்து NVMe இருக்காது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 2TB என்டர்பிரைசஸ் சீரிஸ் ஹார்ட் டிஸ்க். ஏன்னா சர்வரில் யூஸ் பண்ணுறப்ப நார்மல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 24/7 ஆனில் இருக்கணும். 24/7 இந்த என்டர்பிரைசஸ் ஹார்ட் டிஸ்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NAS நெட்வொர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதாவது மினி ஸ்டோரேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான ஒரு வீடியோஸ் போடணும் கண்டிப்பாக. அது நம்ம வர்றப்ப இன்ஜினியர்ஸ் அனுப்பிச்சுட்டு டக்கு முடிக்கிறதுனால வீடியோஸ் எடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலே ஓனாக ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் க்ளவுடு கிரியேட் பண்ணலாம். இன் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 50,000 ரூபா 55,000 ரூபாய்க்கு சூப்பரான சர்வர் கிரியேட் பண்ணலாம், ஓன் க்ளவுட் சர்வர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன நாஸ்னு ஒரு நெட்வொர்க் அட்டாச் சைனாலஜி நிறைய பிராண்ட்ஸில் வருது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரி 4 ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரிலாம் வரும். அதையும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டுக்காக நார்மல் ஹார்ட் டிஸ்க்கை போடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டோரேஜ் சர்வருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்டர்பிரைசஸ் சீரியஸ்லேயே தனியாக ஹார்ட் டிஸ்க் வரும். அது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 2TBலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மினிமம் நீங்கள் ஒரு 8TBலாம் போனீங்கன்னா 8TBயோட காஸ்ட்டு 25,000 கிட்ட வரும். அந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய என்டர்பிரைசஸ் ஹார்ட் டிஸ்க் தான் இதில் வரும். சர்வரோட ஹைலைட்ஸ் ஒன்று சொல்கிறேன். சர்வரில் வரக்கூடிய மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24/7 ஆனில் இருந்தாலும் எந்த இஷ்யூவும் வராது. ரெண்டாவது சர்வரில் வரக்கூடிய SMPS. ஸோ இது பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸுக்கான 80+ கோல்டு சர்டிஃபைட் SMPS.
இதே கஸ்டமருக்கு நாங்கள் வந்து குவாட்ரா கிராஃபிக்ஸ்லாம் போடுற மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கலாம், இந்த 300 தூக்கிட்டு 500 600 அந்த மாதிரி போடுவோம் தனியாக கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இது கஸ்டமர் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் போடலை. ரெண்டாவது சர்வரில் வரக்கூடிய ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ECC ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ எரோர் செக்கிங் கரப்ஷன் அப்படின்ற ஒரு அதாவது பிசி வந்து 24/7 ஆன்லேயே இருக்கணும். ஏதாவது ஒரு எரோர் வந்தாலும் அந்த எரோரை ரேமே கிளியர் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ஆஃப் பண்ண விடாமல் பார்த்துப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ECC ரேம்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ரேம்லாம் உங்களுக்கு 16 GB 3000 அப்படின்னா இந்த ECC ரேம் கிட்டத்தட்ட 5000 5500 வரும். அப்படி டபுள் ரேட்டாக போகும். சேம் அதே மாதிரி தான் ஹார்ட் டிஸ்க்கும். அந்த சர்வர்ன்றதுக்கான கான்செப்ட் இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் ஹைலைட். சேம் அதே மாதிரி தான் இந்த ஜியான் ப்ராசர்னு சொல்லுவாங்க. இந்த ஜியான் ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ராசஸரோட பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். எவ்வளவு நேரம் 24/7 × 365 days ரன் ஆனாலும் ப்ராசஸரோட தம்பை கொஞ்சம் கூட குறைய விடாமல் பார்த்துக்கும். ஸோ அதான் இந்த ஜியான் ப்ராசருக்கான ஒர்க்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 GB RAM 2 TB என்டர்பிரைசஸ் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. கஸ்டமருக்கு OSக்காக நம்ம NVMe போடுறோம். ஸோ இதில் NVMe வராது. சர்வரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவர் சர்வரில் NVMe வராது, நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். இந்த NVMeக்கான என்க்ளோசருமே நம்ம தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ கஸ்டமருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எடுத்து ஒரு சாம்சங்கோட 512 GB NVMe PC வெர்ஷன் 4.0ல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 RAM ஸ்லாட் வரும். உள்ள தெரியுது உங்களுக்கு. ஒரு 16 GB போட்டிருக்கோம். கஸ்டமர் ஃபீச்சரில் வேணும் அப்படின்னா 16 போட்டு 64 GB அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மதர் போர்டு 128 GB வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதாவது 32 4 RAM 32 GB போடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்பில்டு வைஃபை ப்ளூடூத்துக்காக நம்ம வைஃபை ரிசீவரும் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து இது எல்லாத்தையும் நான் மாட்டி முடிச்சுட்டு அடுத்து நான் PC ஆன் பண்ணி மற்றதை பார்க்குறேன். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் விண்டோஸ் சர்வர் வைஸே போட்டுக்கலாம். ஆனால் இது கஸ்டமர் வந்து அவங்களோட ஓன் ஒர்க்கும் பார்த்துக்கணும். அந்த பில்லிங் சாஃப்ட்வேருக்கு ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜாகவும் இருக்கணுன்ற கான்செப்ட்டில் இந்த PC ரெடி பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஓன் யூசேஜ் ஆன்லைன் யூசேஜ் மற்ற ஒர்க்கில் சிஸ்டமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸோட சர்வர் OS போடாமல் Windows 11 என்டர்பிரைசஸ் OS போட போகிறோம். போட்டு MS ஆஃபீஸில் ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2024 போட்டு எல்லாம் லைஃப் டைம் கீயோட உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி எல்லாம் அனுப்புகிறோம். ஸோ நம்ம லெனோவோட ஈவோல்வ் பார்ட்னர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லெனோவோட ஆத்தரைஸ்டு பார்ட்னர். ஸோ அதனால் நீங்கள் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லெனோவோ ப்ராடக்ட்ஸ் பேன் இந்தியா லெவலில் எல்லா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரையும் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இந்த லெனோவோக்கெலாம் பார்த்தீங்கன்னா 24/7 365 days ப்ரீமியம் ஆன்சைட் சப்போர்ட்னு ஒன்று உண்டு. ஸோ அது என்ன நார்மலுக்கு இந்த ப்ரீமியம் ஆன்சைட் சப்போர்ட்டுக்கு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா 24/7 நீங்கள் என்ன இஷ்யூ கால் லாகின் பண்ணாலும் சரி இந்த சீரியல் நம்பருக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு உடனே டெலிகால் சப்போர்ட் லைனில் வருவாங்க. ஸோ இன்றைக்கி கால் லாகின் பண்ணுறோம்னா நெக்ஸ்ட் டே ஸ்பாட்டில் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் சப்போர்ட்டோட வரும் இந்த மாடலுக்குலாம். ஸோ இப்போ இதை நான் மற்ற எல்லாமே NVMe அசம்பிள் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ் மதர் போர்டில் இன்பில்டு வைஃபை ப்ளூடூத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மானிட்டரும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு திங்க் விஷன் மானிட்டர் தான். மொபைல் வைக்க கூட ஸ்டாண்டர்டோட லாஸ்ட்டாக கூட ஆஃபர் போட்டல. கீபோர்டு மவுஸு கஸ்டமர் ஒயர்லெஸ் கேட்டிருக்காங்க. லினோவோட ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸு கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஏற்றிட்டு நான் அடுத்து உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா NVMe ஆட் பண்ணியாச்சு. ஸோ என்டர்பிரைசஸ் ஹார்ட் டிஸ்கையுமே ப்ராப்பராக எனேபிள் பண்ணியாச்சு. மதர் போர்டில் இன்பில்டாக வைஃபை ப்ளூடூத் வரக்கூடிய செட்டிங்ஸ்க்கான அந்த PC ஸ்லாட்டில் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இதில் 2 டிஸ்பிளே போட்டு தான் வரும். கஸ்டமருக்கு மானிட்டர் திங்க் விஷன் மானிட்டர் HDMI போட்டு தான் வரும். அதுக்கான HDMI கன்வெர்ட்டரும் போட்டாச்சு. கம்ப்ளீட்டாக PC ரெடி. PCக்கு OSம் போட்டாச்சு. Windows 11 என்டர்பிரைசஸ் எடிஷன். ஸோ இன்டலோட ஜியான் ப்ராசர் E2324G டிஃபால்ட்டாக 16 GB ECC ரேம் இருக்குது. ஸோ கஸ்டமர் வேணும் அப்படின்னா 64 GB வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 16 போதுட்டாங்க. அப்புறம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. Windows 11 என்டர்பிரைசஸ் OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் கீயை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் MS ஆஃபீஸ் 2024 ப்ரொஃபஷனல் ப்ளஸ் ஏற்றுவோம். இது நார்மலாக Windows 11 என்டர்பிரைசஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளக்கக்கூடிய OS என்டர்பிரைசஸ்க்கு ஈக்குவலான ஃபீச்சர்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம Windows 11 ப்ரோவில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லாமே டிஃபால்ட்டாக அந்த UE எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ அதனால் பேசிக் யூசேஜும் பண்ணிக்கலாம். என்டர்பிரைசஸ்க்கான எடிஷன்லையும் சாஃப்ட்வேர் ரன் ஆகும். அந்த கான்செப்டில் இந்த Windows 11 என்டர்பிரைசஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. டிஃபால்ட்டாக 512 GB பார்த்திங்க அப்படின்னா OSக்கு வச்சுட்டு 2 TB என்டர்பிரைசஸ் ஹார்ட் டிஸ்க்கை அவங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக நம்ம என்ன ரீசொல்யூஷன் ஆகிட்டுருக்கு. கிராஃபிக்ஸ் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரீசொல்யூஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சர்வர் ரிலேட்டடாக உங்களுக்கு PC வேணும் அப்படின்னா சர்வர் ரிலேட்டடில் நம்மளோட ரிஃபர்பிஷன்றது எப்பயுமே கிடைக்காது. எப்போயாவது ஒரு நல்ல லாட் வந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருக்குது, வாரண்டி சப்போர்ட் நல்லா இருக்குது, ப்ராப்பர் GST இன்வாய்ஸோட கிடைக்குது, சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருந்தால் அந்த மாதிரி ரிஃபர்பிஷ் எடுப்போம். மற்றபடி பிராண்ட் நியூ சர்வர்ஸ் எப்போயும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். இந்த டவர் சர்வர்ஸ், ஸோ ரேக் சர்வர்ஸும் ஆர்டருக்கு மட்டும்தான். ஸோ நீங்கள் சர்வர் ரிலேட்டடாக ஹார்ட்வேர்ஸ் மட்டும் கிடையாது, சர்வருக்கான எல்லா OSக்கான லைஃப் டைம் லைசன்ஸ் ஸ்கீம் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் சர்வர் ரிலேட்டடாக சர்வர் PC பில்டு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி பிராண்டட் சர்வர்ஸ் வேணாலும் சரி, A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது.
ஸோ நீங்கள் பிசி ரிலேட்டடாக நீங்கள் கமர்ஷியல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஹோம் யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஆஃபீஸ் யூசேஜ் இருந்தாலும் சரி, ஸோ ஸ்கூலுங்களுக்கு 40 சிஸ்டம் 50 சிஸ்டம் பல்காக தேவைப்பட்டாலும் சரி, A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ லாங்காக இருக்கோமே, அங்கேருந்து ஆர்டர் போட்டால் சர்வீஸ் சப்போர்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒன்று முடிவு பண்ணிக்கிங்க, எப்போ ஒரு கடையில் நீங்கள் பொருளை கொடுத்துட்றேங்க, நீங்கள் என்ன ஒன்றாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நீங்கள் கொஞ்சம் பயப்படலாம். ஆனால் பொருளை விற்றுருவாங்க, என்ன ஒன்றாலும் உங்களுக்கு பிராண்டு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் பயப்படுற அவசியமே கிடையாது. ஏன்னா 100% ஜென்யூன் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் விற்கக்கூடிய ஒருத்தவங்களால மட்டும்தான் டைரக்ட் பிராண்டோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிராண்டே நாங்கள் கான்டாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ சர்வீஸ் சப்போர்ட்டில் நம்ம பார்ப்போம். ஸோ டெடிகேட்டாக. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெனோவோட டைரக்ட் 3 years ஆன்சைட் வாரண்டியோட வரும். ஸோ அதே மாதிரி நம்மள்ட்ட லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் அதனால் துளி அளவில் பயமும் தயக்கும் தேவையே கிடையாது. பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆகி நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப் டைம் அது பாடி யூஸ் ஆகிட்டே இருக்கும். 3 விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுற வரைக்கும். 1, பவர் சோர்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. யூபிஎஸ் கண்டிப்பாக இருக்கணும். கரண்ட் போகணுன்னா சிஸ்டம் தானாக ஆஃப் ஆகக்கூடாது. 2வது எர்த்து ப்ராப்பராக இருக்கணும். 3வது சிஸ்டத்தை ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் இஷ்யூ எதுவுமே வராது. ஸோ பிசி ரிலேட்டடாக உங்களுக்கு சர்வர்லேருந்து நீங்கள் ஹோம் யூசேஜ்லேருந்து ஆஃபீஸ் யூசேஜ்லேருந்து பேசிக் 8000 10,000 அப் டு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா வரைக்கும் எல்லாமே நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ரெடி ஸ்டாக்ஸில் இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் சேட் பண்ணுங்கள். உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.